தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலைக் கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பலனும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங்ல பேயெல்லாம் ஓட்டுறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? பேயை வச்சு பேயை ஓட்டுறான்னு சொல்றாங்க. அப்ப அவரு கிடையாது, நான் கடவுளை வச்சு பேயை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது வாங்க. முக்கியமான விஷயம் என்னது? நாம சாத்தானை விட வலிமையுடையவர்களாக இருந்தா மட்டும்தான் சாத்தானுடைய சோதனைகள்ல இருந்து நாம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வருகிறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மள சாத்தான்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? சாத்தானை விட வலிமையானவர்களா மாறணும். வலிமையானவர்கள்லாம் எப்படி மாற முடியும்? கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்ந்து எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் நாம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா கண்டிப்பா நாம சாத்தானை விட வலிமை வாய்ந்ததா இருக்க முடியும். ஸோ நம்ம அவனால எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா 2வது என்ன சொல்றாரு? அவரோட இருந்தா ஏசப்பாவோட இருப்போம். இல்லைன்னா நாம என்ன அர்த்தமா? அவருக்கு எதிரின்னு அர்த்தமா. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? சாத்தானை விட வலிமை வாய்ந்தவர்களாக இருப்போம். அந்த வலிமையை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். எப்போதும் கடவுளோடவே இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.